ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் செகண்ட் மெட்டத்துக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி நடந்தது. ஸோ 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் 1 மார்க் ஆன்லைன் டெஸ்ட் ஃபுல்லாமேவும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கொஸ்டின் பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தலாம். ஸோ 8th வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 7 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். ஸோ படிக்கலைன்னா கண்டிப்பாக நைட் வந்துட்டு ரிவிஷன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 மார்க் மொத்தம் 5 2 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 14வது கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப கட்டாயமானது. சரிங்களா? ஸோ என்னென்ன கொஸ்டின் பார்த்துக்கலாம். காந்தியடிகளின் வார்தா கல்வி திட்டம் என்றால் என்ன? இடர் வரையறை. அபாயகர கழிவுகள் பற்றி குறிப்பு எழுதுக. பொருளாதார நடவடிக்கைகளை என்றால் என்ன? தொழிலக அமைவிடத்திற்கு காரணமான காரணிகளை குறிப்பிடுக. மனித உரிமைகள் என்றால் என்ன? கல்வி உரிமை சட்டம் பற்றி எழுதுக. சரிங்களா? இந்த மனித உரிமைகள் என்றால் என்ன, இதை வந்து படிச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதில் இருக்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கம்பல்சரியாக 5 2 மார்க் வந்துட்டு அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க் கொஸ்டின் பார்த்திங்கன்னா கோடிட்ட இடம். சரிங்களா? அந்த கோடிட்ட இடத்த ஃபுல்லாமே நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து சரியாக தவற என குறிப்பிடுங்க. சரிங்களா? அது வந்துட்டு நல்லா வந்துட்டு நோட் பண்ணிக்கிங்க. அண்டு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே சொல்கிறேன். முக்கியமானது எந்த டிஸ்ட்ரிக்டாக அந்த அளவுக்கு வரும். கோத்தாரி கல்விக்குழுவின் முக்கியமான பரிந்துரைகள் சுட்டி காட்டுக. காற்று மாசுபடுதலை பற்றி ஒரு கட்டுரை வரைக. இந்த கட்டுரை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் வரும். தொழில் அமைவிடத்தை நிர்ணயிக்கும் புவியியல் காரணிகளை விளக்குக. அடுத்து வேறுபடுத்துக. இடர் மற்றும் பேரிடர் அப்படின்னா வேறுபடுத்துகிறதுக்கு 2ஆம் நிலை பொருளாதார செயல்பாடு மற்றும் 3ஆம் நிலை பொருளாதார செயல்பாடு. காரணம் கூறுக. சுனாமி அலைகள் உருவாக காரணம். 21வது குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அரசு மேற்கொண்டுள்ள சில நடவடிக்கைகள் யாவை? இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின். அடுத்து சமண பௌத்த மாடாலயங்களில் கல்வியின் முக்கிய கூறுகள் பற்றி விவாதிக்க. நீர் மாசுபட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விரிவாக விவாதிக்கவும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து மேப்பு. சரிங்களா? மேப்பை நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.